தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காபிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, கியோசெரா பிராண்டோடைய 2040 டிஎன் இந்த மாடலை பற்றின ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணவும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கவும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கியோசெரா 2040 டிஎன் இந்த மிஷின் வந்து ரொம்பவே சின்ன மிஷின் தான். ஆனால் இது ரொம்ப பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ண மிஷின். இது இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லையுமே இதை லான்ச் பண்ணி அதிகபட்சம் வந்து ஒரு 4 இயர்ஸ் தான் வந்துருக்கும். அதுக்குள்ளேயே வந்து செம பீக்கில் போயிருந்தது. என்ன இந்த மிஷின் வந்து இப்போ 1 மந்த் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னா அடுத்து ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து இம்போர்ட்டே இருக்காது, மார்க்கெட்டில் அவைலபிளாகவே இருக்காது. மறுபடியும் நம்ம வந்து ப்ரீ புக்கிங்லாம் பண்ணி மிஷினுக்கு வந்து வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணி எடுக்கிற மிஷினும் அதிகபட்சம் வந்து ஒரு 20 டேஸ்லேருந்து ஒரு 1 மந்த் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் இருக்காது. ஸோ இப்போ இந்த ஜூன் மாதம் நிறைய காலேஜஸ்லாம் வந்து மறுபடியும் இந்த ஜூன் மாதம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் மறுபடியும் ரீஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முன்கூட்டியே வந்து 2040 மிஷின்ஸை நிறைய இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது அவைலபிளாக இருக்குது. இது ஜூலை வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவைலபிள் இருக்குமானன்றது அதுக்கப்புறம் மிஷின் வரதை பொறுத்து தான். இது வரைக்கும் இந்த 2040 மிஷின் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய கிராமங்கள்லேயும் சரி, டவுன்ஸ்லேயும் சரி, ரொம்ப அதிகமாகவே இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறது அப்படின்னா இதுக்கான சர்வீஸ் தான். ஸோ இதுக்கான ஸ்பேர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதோட சர்வீஸ் வந்து யார் பண்ணுவோம், அவங்க ஏரியாவில் வந்து இதை வந்து சர்வீஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றப்ப அவங்க ஏரியாவில் எந்த பர்சனுமே வந்து கியோசெரா பார்க்குறவங்க கிடையாது. ஆனால் இவங்க வந்து அந்த மிஷின் தான் வாங்கிட்டாங்க, அதோட ஃபியூச்சர்ஸ்க்காக அந்த மிஷின் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வேறு ஏதாவது ரீசனாக கூட இருக்கலாம். அப்படி வாங்குறப்ப அது கொஞ்ச நாள் போகும், கொஞ்சம் காப்பீஸ் போகும், ஒரு 50,000 1,00,000 காப்பீஸ் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைலாம் போகும். ஆனால் அதுக்கப்புறமா அவங்க அதை ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னா அந்த மிஷின் வந்து என்ன வேணாலும் ஆகலாம், ஸ்க்ராப்புக்கு போகலாம். அவங்க வந்து அதை ரன் பண்ண முடியாமல் அவங்க வீட்டிலேயே ஏதோ ஒரு மூலையில் போட்டுடலாம், வேறு மிஷின் வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 5,000 அது செலவு பண்ணால் மறுபடியும் வந்து ஒரு 50,000 காப்பீஸ் போகும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லாமல் அவங்க வந்து மறுபடியும் ஒரு 50,000 செலவு பண்ணி அந்த மிஷினை மறுபடியும் வாங்கி மறுபடியும் அதிகபட்சம் 1,00,000 காப்பி வரைக்கும் ஓட்ட முடியும். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் எங்களுடைய கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200+ கஸ்டமர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே இருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து கடைசியாக விருதுநகரில் உள்ள சாத்தூருக்கு வந்து நம்ம ஒரு 2040 மிஷின் கொடுத்துருந்தோம். அந்த மிஷின் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த் கிட்ட இருக்கும். ஸோ அதில் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு 8,000 காப்பீஸ் கிட்ட ரன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மிஷினில் வந்து பேப்பர் ஜாமிங் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. என்னன்னு பார்க்குறப்ப அது வந்து அதோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணுறப்ப அதில் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும், ஹீட்டிங் செக்ஷன். ஸோ அதில் தான் வந்து பேப்பர் ஜாம் ஆகும். ஸோ அதில் பேப்பர் ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு ஆயில் பேட் வந்து அதில் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாம் ஆகிறப்ப பேப்பர் எடுக்கிறப்ப அது மேலே இருந்து ஃபிலிம் ஒன்று வரும், அதையும் டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதையும் நம்ம சேர்த்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ சார் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காமல் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, எனக்கு இதுக்குள்ளேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ப்ராப்பராக வந்து கைட் பண்ணி இதை இப்படி தான் கலட்டணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அழகாக அவங்க அதே மாதிரி கலட்டி எனக்கு வந்து சேஃபாக வந்து கொரியர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாக்ஸ் தான் அவங்க கொரியர் பண்ணது. பொருள் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபிக்ஸிங்கை நம்ம வந்து இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறப்பே நிறைய ஸ்டெப் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி பத்திரமா எடுத்து வச்சுட்டு நான் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மிஷினுக்கு நீங்களே வந்து ஆயில் பேட் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ எடுக்க முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி நிறைய ஊரில் இருந்து நம்மக்கிட்ட வந்து மிஷின் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 80,000 காப்பிக்கு 70,000 காப்பிக்கு, ஏன் அவங்க ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு 20-25,000 காப்பியில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆள் இல்லை அப்படின்றப்ப மிஷின் வந்து அப்படி நின்றுச்சுனாலுமே அடுத்து ட்ரம்மில் இருந்து எல்லாமே பாதிப்பாகும். சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை நீங்களே சால்வ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்ரெஸ்ஸு அமௌண்ட் என்னன்னு சொல்லிடுவோம். ஸோ அதையும் நீங்கள் பே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சிட்டிங்க, இங்கேருந்து கொரியர் ஆகிடும். இங்கேருந்து கொரியர் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கே உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். தென் அடுத்தடுத்து உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். எந்த ஸ்க்ரூவையும் மிஸ் பண்ணாமல் அதில் ஸ்ப்ரிங்லாம் வரும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு, லாக்கு இதெல்லாம் வந்து பத்திரமா எடுத்து வச்சுட்டு, இல்லை நான் பண்ணுறதுமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டையும் பிரிக்கிறத உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுட்டு ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ எல்லாமே அசம்பிள் பண்ணி
எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அந்த கடைசியாக அந்த ஆயில் பேடை வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இது க்ரீஸும் வந்து ட்ரை ஆகிருக்கு. இதுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று, நான் எங்கள் சைடில் இருந்து ஆயில் வந்து கம்மியாக போட்டிருக்கணும். இன்னொன்று, அவங்க சைடில் உள்ள ரூம் டெம்பரேச்சராக இருக்கட்டும் இல்லை மிஷின் டெம்பரேச்சராக இருக்கட்டும் ரொம்ப ஹையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆயில் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஆனால் நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட் டைம் போடுறது குறைஞ்சது 50,000 காப்பிக்கு மேலேயே அந்த ஆயில் பேட் வந்து லைஃப் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து புது ஆயில் பேடை அவங்களுக்கு மாற்றி மறுபடியும் அந்த ஆயில் அவங்களுக்கு அப்ளை பண்ணி திரும்பி அசம்பிள் எப்படி நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணோமோ அப்படியே ரிவர்ஸில் 1 by 1 நம்ம வந்து அசம்பிள் பண்ணோம். ஃபைனலாக அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் போட்டுட்டு இங்கேயே செக் பண்ணி ஒரு 10 காப்பி வந்து நான் போட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அழகாக வந்துடுச்சு. ஸோ அதையும் வீடியோவில் நான் கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆயில் பேட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஒரு ஃபிலிம் சேஞ்ச் பண்ணணும், இது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் இருக்கும். இதே மாதிரி உங்கள் மிஷினையும் வந்து பேப்பர்லாம் அடிக்கடி ஜாம் ஆகுது, இதை பார்க்குறதுக்கு சர்வீஸ் பர்சன் யாரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப எல்லாருக்குமே அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது உங்கள் மிஷினு, நீங்கள் தான் அதுக்கு மெக்கானிக்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இது வந்து ஸோ இந்த வீடியோ முழுக்க அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சர்வீஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி பாதிப்பாகும். ஆனால் ஃபாரின்ஸ் கண்ட்ரிலலாம் வந்து இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளும் இதை வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து முக்கியமாக யாருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னா, ரொம்பவுமே கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மிஷின் நீங்கள் எடுத்து ஸோ அவங்களாம் இந்த மிஷின் எடுத்து ஸோ சர்வீஸ்க்கு ஆள் இல்லாமல் ஒரு நல்ல மிஷினை வீணாக்கிடக்கூடாது. அதில் அவங்க வந்து சம்பாதிக்கணும், இன்னும் அடுத்தடுத்து ஏர்ன் பண்ணணும், அதிலிருந்து அடுத்து அவங்க டெவலப் ஆகணும். ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து அந்த மிஷினே வந்து அவங்க ரிட்டனோ இல்லை வந்து ஸ்க்ராப்போ இல்லை அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி வச்சுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அங்கே நடக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இதுதான் பெரிய கம்ப்ளைண்ட் இந்த மிஷினில். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து சால்வ் பண்ணக்கூடியதான். இது எங்களோட கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து சாருக்கு சொன்ன மாதிரி ஒரு வீடியோ காலோ இல்லை வீடியோ எடுத்து ஃபோன்லேயே அழகாக கைட் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும், இதை வந்து கழட்டி கொரியர் பண்ணிவிடுங்க, சேஃபாக கொரியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த கொரியர் பாக்ஸை நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து அட்ரஸ் அனுப்பிச்சு அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அவங்களே கொரியர் அனுப்ப சொல்லுவோம். இல்லை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும், இல்லை இது வந்து சரியில்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பேக் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். இந்த மாதிரி அவங்க கொரியர் சரியாக அனுப்பாமல் இங்கே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க தான் அதுக்கு வந்து ஃபுல் பொறுப்புமே அவங்க எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த யூனிட் இப்போ டேமேஜ் ஆகி இங்கே வந்துடுது அப்படின்னா இப்போ யூனிட்டாக தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகிறப்ப யூனிட்டோட விலை வந்து நமக்கு ஒரு 5,000 6,000 மேலே வரும். ஸோ ஒரு 1,000 முடிய போகிற 2,000 முடிய போகிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு above 6,000 மேலே வந்து ஆக்கணுமா அப்படின்றத நம்ம தான் கொஞ்சம் முடிவு பண்ணிக்கணும். அது நம்ம பொருள், அதை நம்ம தான் வந்து சேஃபாக அனுப்பணும். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கழட்டி இல்லைனா கொரியர் அனுப்பிச்சிருங்க. இவங்கள மாதிரியே நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவோம். இல்லை உங்களாலே இதை பண்ண முடியும் அப்படின்னா இந்த மெட்டீரியல்லாம் வாங்கி நீங்களே கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கண்டினியூ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இதே மாதிரி காப்பிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.